மொஜ்தபா காமனேயி இன்னும் வெளியில் வரல. அவருக்கு எப்படி தகவல் பரிமாற்றம் இருக்குன்னா, அவர் எந்த மின் சாதனங்களையும் பயன்படுத்துவதில்லை. மின்னணு சாதனங்களை, எலக்ட்ரானிக்ஸ், ஃபோன், அதெல்லாம். அவர் எங்கே இருக்காருன்னு உடனே அதை கண்டுபிடிச்சிடலான்றதுனால அவ்வளவு பயந்து அவர் மார்ச் 9 அவரை உச்சத்தலைவராக நியமிக்கப்பட்டார். இன்னும் நீங்களும் நானும் அவரை வெளியே பார்க்கல. 2 அல்லது 3 முறை அவர் சொன்னதாக சில கருத்துக்களை தொலைக்காட்சியில் அங்கே செய்தியாளர்கள் வாசித்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரான்னு கூட சந்தேகமாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமெல்லாம் அமெரிக்கர்கள் நம்ம மத்தியில் விதைச்சாங்க. ஹெக்ஸெட் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் என்ன சொன்னார், அவர் விகாரப்பட்டு இருக்கிறார் அந்த தாக்குதலில். ஏன்னா அவங்க அப்பாவை இவர்கள் கொன்ன அந்த தாக்குதலில் அவர் அவங்க இருக்கார் அந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எப்படி தகவல்களை அவருக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள், எப்படி தகவல்கள் அவரிடமிருந்து வருகின்றன, எழுத்து மூலமாக அந்த காலத்துலலாம் எப்படி நடக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு பழங்காலத்தில் எப்படி தகவல்கள் பரிமாறிக்கொள்வார்களோ அந்த அளவுக்கு அவர் காட்டி கொடுக்காத வகையில் அவர்கள் செயல்படுகிறார்கள். அதனாலேயும் நிறையா நேரமாகுது. ஈரானுக்கு இவர் எந்த எல்லைக்கும் செல்வார், இவர் மற்ற அமெரிக்க அதிபர்கள் மாதிரி இல்லை, இவர் எந்த எல்லைக்கும் போவார், எவ்வளோ வேணாலும் பகைச்சுக்குவார் அப்படின்றத அவர் காட்டிட்டார். இதெல்லாம் அமெரிக்காவுக்கு இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் ஈரானுடைய வளர்ச்சியும் ஈரானுடைய நலமும் பின்னுக்கு தள்ளப்பட்டுடுச்சு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது இப்போ ஈரானை எடுத்துக்கிட்டால், ஈரான் உலகத்தினுடைய ஒரே வல்லரசை மூச்சு முட்டை வச்சிருச்சு, மூச்சு திணற வச்சிருச்சு. அது ஒரு பெரிய அளவில் ஒன்றும் அது பெருசாக ஏன்னா ஒரு 1600 அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. அவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் பல பேர் இறந்துட்டாங்க. அவர்கள் இறந்தால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர்கள் பல வரிசை தலைவர்களை வைத்திருக்கிறார்கள். இந்த நாளுக்காக அவர்கள் தங்களை 47 ஆண்டுகளாக தயார் செய்து வைத்திருந்தார்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.